ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்கள் ஏபிஜே. கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் தான் பேரு. பட் நம்ம இங்கே வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் பற்றியும் பேசுவோம். கிரிக்கெட்டுக்காக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸுமே நம்ம வந்துட்டு கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் அப்டேட் பார்த்தா எஸ் இட் இஸ் இந்தியன் சூப்பர் லீக். அதாவது வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு எப்படி நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு ஐபிஎல் ஃபேமஸோ அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு ஐஎஸ்எல் இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு டோர்னமெண்ட். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு டிலேக்கு அப்புறமா இப்போ தான் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ப்ளே பண்ணிருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஒரு லாங் டோர்னமெண்ட், ஒரு 6 மாசம் 7 மாசம் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட். இந்த முறை ஒரு சில டெக்னிக்கல் டிலேஸ், அதாவது டெக்னிக்கல் டிலேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு இந்த ஐஎஸ்எல் நடத்த போறா, யாருக்கு ஓனர்ஷிப், யார் வியூவர், அதாவது யாருக்கு வந்துட்டு டிவி ரைட்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன் இருந்தனால ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு 3 to 4 months வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போறாங்க. எல்லா வாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்துட்டு ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட் ப்ளே பண்ணிருந்தாங்க. பட் இந்த முறை என்ன ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு லீக் தான். அதாவது வந்துட்டு இப்போ சென்னை எஃப்சி இருக்காங்கன்னா ஆப்போனன்ட் மும்பை சிட்டி எஃப்சினா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் தான் ப்ளே பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு எது சென்னையோட ஹோம் ஸ்டேடியம் ப்ளே பண்ணுவாங்க, இல்ல மும்பையோட ஹோம் ஸ்டேடியம். அதாவது வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஒரு ரவுண்ட் ராபின் ஃபார்மேட் வந்துட்டு இல்லாம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் லெக் ஃபார்மேட் தான் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ டோட்டலா வந்துட்டு 14 டீம்ஸ் இருக்காங்க இந்த வருஷத்தோட ஐஎஸ்எல்ல. ஸோ அந்த 14 டீம்ஸ் தான் ஒரு டீமுக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு 13 மேட்சஸ் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்குவாடை பத்தி நம்ம வந்துட்டு இப்போ கண்டிப்பா வந்துட்டு பார்த்தாலும். ஸோ சென்னை எஃப்சியோட ஸ்குவாடை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டார்டிங் அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ, ஒரு 1.5 months முன்னாடி ஒரு வீடியோ போட்டு சென்னை எஃப்சி பத்தி. அந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா, சென்னை எஃப்சி மோஸ்ட் ப்ராபபிலி வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் யாருமே சைன் பண்ண மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். பட் எனக்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, சென்னை எஃப்சி எல்லா ஃபாரினருமே சைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஐஎஸ்எல் வந்துட்டு மொத்தம் 6 ஃபாரினர்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கேஸ் அப்போ 6 ஃபாரினர்ஸுமே சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சைன் பண்ணாங்களா, அவர் வந்துட்டு வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் சீமாச்சுக்கோ. அவர் வந்துட்டு 2027 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அதனால அவரை மட்டும் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணாம அவர் இன்னும் ஸ்டில் டீம் கூட வந்துட்டு வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு வெளியே அனுப்பிட்டு திருப்பி வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது இருந்த பிளேஸ் வெளியே அனுப்பிட்டு புது பிளேஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க. பட் டேனியல் சீமாச்சுக்கோ மட்டும் டீம் விட்டு வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்க. அண்ட் சென்னை எஃப்சியோட ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய கோல் கீப்பர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது நவாஸ் இருக்காரு, சமிக் மித்ரா இருக்காரு, டெவான்ஸ் டபாஸ் இருக்காரு. ஸோ டெவான்ஸ் டபாஸ் வந்துட்டு லாஸ்ட் சீசன் வந்துட்டு இதுவும் அனுப்பியிருந்தாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு லோனியா வந்துட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க. அவர் வந்துட்டு திருப்பி சென்னை எஃப்சிக்கு திரும்பி வந்திருக்காரு. ஸோ நம்ம டீமோட டிஃபென்ஸ், அதாவது கோல் கீப்பர்ஸ் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு டிஃபரன்ஸ்ல உள்ளதான். டெவான்ஸ் டபாஸ் வந்துட்டு 24 வயசு, அண்ட் சமிக் மித்ரா 25, அண்ட் முகமது நவாஸ் 26 வயசு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு சேம் டைப் ஆஃப் கேட்டகரியான பிளேயர்ஸா தான் இருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி ப்ரிஃபர் பண்றது சமிக் மித்ராவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் டாலான பிளேயர் 2 பேர், அதாவது மீதி இருக்க 2 பேர் நவாஸ் அண்ட் டபாஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணாங்க. தே மைட் கோ ஃபார் முகமது நவாஸ் தான். ஸோ நம்ம டீமோட டிஃபென்ஸ்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர். அதாவது வந்துட்டு சென்னை எப்பயுமே வந்துட்டு ஐஎஸ்எல் உங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா மினிமம் நீங்க 3 to 4 பிளேயர்ஸ் வந்துட்டு உங்களோட அகாடமி பிளேயர்ஸ் வந்துட்டு உங்க ஸ்குவாட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அகாடமில இருந்து யாரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜஹாங்கீர் ஷாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்துட்டு தெரிஞ்ச பிளேயர் தான் பிசி லால்டுலிபியா இருக்காரு, சென்டர் பேக்ல எல்சினோ இருக்காரு, ராஜ் பஸ்போர் இருக்காரு. ஸோ ராஜ் பஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்துட்டு லோன்ல கூட்டிட்டு வந்தாங்க. ஐ திங்க் சூப்பர் கப்புக்காக வந்துட்டு கூட்டிட்டு வந்தாங்க மோகன் பகான்ல இருந்து. அண்ட் அவர் திருப்பி சென்னை எஃப்சிலேயே வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு ஸ்டே பண்றாரு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சென்டர் பேக் தான். இவர் தான் வந்துட்டு ஃபாரின் சைனிங் முக்கியமா சைன் பண்ணாங்க. எட்வர்ட் காவோ, ஒரு சென்டர் பேக், 27 வயசு, பிரேசிலை சேர்ந்தவர். ஸோ சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த பிரேசிலை சேர்ந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து பிரேசில் பிளேயர் ஒருத்தர் சைன் பண்றாங்க. ஒருத்தரும் சொல்ல முடியாது, எல்சினோ கூட சேர்ந்து இவர் வந்து பேர் பண்ணாலும் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஹோப் அந்த பிரேசிலியன் பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னா திருப்பி நம்மளுடைய க்ளோரி டேஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மந்தார் ராவ் இருக்காரு, அதுக்கப்புறம் விக்னேஷ் இருக்காரு, க்ளூஸ்னர் பெரேரா. அதாவது வந்துட்டு க்ளூஸ்னர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் எஃப்சி வந்து சைன் பண்ணாங்க. லாஸ்ட் சீசன் அவர் ஃபுல்லாவே வந்துட்டு வெளியே அனுப்பிட்டு திருப்பி இப்போ வந்துட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. அண்ட் ரைட் பேக்ல நமக்கு வந்து பிரீத்தம் கோட்டல் இருக்காரு, அதுக்கப்புறம் லால் ரெண்ட்லா இருக்காரு, அண்ட் அன்கித் மோர்ஜி இருக்காரு. ஸோ நம்மளோட சென்னை எஃப்சி ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் பொசிஷனுக்கு வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா லெஃப்ட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் தக்ஷிணாமூர்த்தி இருக்காரு, க்ளூஸ்னர் பெரேரா இருக்காரு, மந்தார் ராவ் 3 பேர் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரைட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தம் கோட்டல் இருக்காரு, டின்லியானா இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அன்கித் முகர்ஜி இருக்காரு. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் திஸ் இஸ் a good move அப்படின்னு தான் சொல்லி. நான் லாஸ்ட் சீசன்ல யோசிக்கும் போது எதுக்கு இத்தனை லெஃப்ட் பேக் வச்சிருக்காங்க, எதுக்கு இத்தனை ரைட் பேக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். பட் அப்படி யோசிக்கும் போது தெரிஞ்சு என்னன்னா, ஒரு சில மேட்சஸ்ல வந்து யாராவது ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு பேக்கப்புக்கு ஃபில் பண்றதுக்கு ஆளே இல்லாம இருந்தோம் போன சீசன். பட் இந்த சீசன் வந்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சென்டர் பேக்ஸ் அண்ட் நம்மளுடைய ஃபுல் பேக்ஸ் வந்து நல்லாவே வந்து பக்காவான ஒரு ஸ்குவாடா தான் இருக்கு. அண்ட் அடுத்து நம்மளுடைய மிட்ஃபீல்ட்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் தாண்டி வெறும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் தான் சைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த பிளேஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு ஜிதேஷ்வர் சிங் இருக்காரு, ஜிதேந்திர சிங் இருக்காரு, மகேஷ் சிங் இருக்காங்க. சோ இவங்க 3 பேருமே வந்து லாஸ்ட் சீசன் நம்ம டீம்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, பிரகதேஸ்வரன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் மிட்டாய்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், இவர் வந்து வெறும் 16 வயசு பிளேயர் தான். லெட்ஸ் see இவருடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சோ இவர் மட்டும் நல்லா பூம் ஆயிட்டாரு வச்சுக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு அனில் தாப்பா மாதிரி ஒரு பிளேயரா இருப்பாரு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து மிட்ஃபீல்ட்ல வந்து லால்ரனா இனாமட்டே இருக்காரு. அண்ட் புதுசா சைன் பண்ண பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட்ஃபீல்ட்ல நம்ம வந்து முகமது அலி பெமாரி வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட்ல ப்ளே பண்ணாரு. மொரக்கன் பிளேயர், 36 வயசு.
இவர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், இவர் வந்து சைன் பண்ணிருக்கோம். அண்ட் இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்டோ நோகரா, பெங்களூர் எஃப்சி இதுக்கு முன்னாடி வந்து ப்ளே பண்றாரு. இவர் வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், ஸ்பெயினை சேர்ந்த, ஸ்பெயினை சேர்ந்த ஒரு முதல் பிளேயர் வந்து இவர் தான் நம்ம வந்து சைன் பண்ணிருக்கோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் வந்து ஆல்பர்டோ நோகரா வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மிட்ஃபீல்டா இருக்கு. ஸோ ஜிதேந்திர சிங், ஜித்தேஸ்வர், பிரகதீஸ்வரன், மகேஷ் சிங், நிதிஷ்குமார் மிட்டாய், லால்னு இனாமட்டே, ஆல்பர்டோ நோகரா மற்றும் முகமது அலி பெமார், இதுதான் வந்து நம்மளுடைய மிட்ஃபீல்டா இருக்கு. அதுக்கடுத்து நம்மளுடைய வந்து ஃபார்வர்ட்ஸ் கிட்ட போனோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் விங்ல புதுசா சைன் பண்ணது யாருன்னா இம்ரான் கானுங்க. இம்ரான் கான் வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சில இருக்கும்போது நம்மளுடைய அவன் கையில் நிறைய முறை ட்ரை பண்ணார் சைன் பண்ணது, பட் அவரை சைன் பண்ணல. பட் ஃபைனலி சென்னை எஃப்சி வந்து இம்ரான் கானை சைன் பண்ணிட்டோம். அண்ட் லெஃப்ட் விங்ல இன்னொருத்தர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபருக் சௌத்ரி இருக்காரு, இன்னொருத்தர் வந்து குர்கிரத் சிங் இருக்காரு. சோ 3 லெஃப்ட் விங்கர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம டீம்ல வந்து ப்ராப்ளமே எங்க இருக்கு போதுனா ரைட் விங்ல தான் இருக்கு போதுன்னு நினைக்கிறேன். ரைட் விங்கர் ப்ராபபிலி, அதாவது வந்து ஃபுல் ரைட் விங்கரா யாருமே இல்ல, பட் ப்ராபபிலி வந்து பாத்தீங்கன்னா ஃபருக் சௌத்ரி வந்து உங்களால வந்து ரைட் விங்ல ப்ளே பண்ண வைக்க முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் க்ளூஸ்னர் பெரேராவாலையும் உங்களால வந்து ரைட் விங்ல ப்ளே பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நான் வந்து இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன். அண்ட் சென்டர் ஃபார்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கானா விவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவன் வந்து போன சீசனே வந்து நம்ம டீம் தான் இருந்தார். அது வந்து அதை நான் சொல்ல பாத்தீங்களா, அதாவது வந்து அகாடமி பிளேயர் பாத்தீங்களா, அவர் தான். இவருமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் தான். சோ இவருமே இருக்காரு. அண்ட் அதுக்கடுத்த பட்சம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான் யாதவ் இருக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் சீசன் நம்ம டீம் தான் ப்ளே பண்றாரு. அதுக்கப்புறம் டேனியல் சீமா சுக்கு இருக்காரு. அண்ட் இன்னொரு பெரிய ஷைனிங் அப்படின்னு யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா இனிகோ மார்டின். இவர் ஒரு சென்டர் ஃபார்வர்டு, 26 வயசு தான். சோ தட்ஸ் கிரேட் திங். அண்ட் இவருமே வந்து ஒரு ஸ்பெயினை சேர்ந்தவங்க. ஹோப்ஃபுல்லி இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்துட்டு சென்னை எஃப்சியோட ஒரு ஃபுல் ஸ்குவாட். அண்ட் டேனியல் சீமா சுக்கு மட்டும் இதுக்கு டீம் கூட ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு யாராவது டேனியல் சீமா பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேனியல் சீமா சுக்கு வரமாட்டாரு. அவர் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து அமௌண்ட் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணாம வச்சிருக்காங்க. சப்போஸ் வேற ஏதாவது டீம் கேட்டாங்க அப்படின்னா மேபி மியூச்சுவலா வந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம டீமோட ஹோம் கோச் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் கிளிஃபோர்ட் மிராண்டா. அண்ட் அவருடைய ப்ரிஃபர்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4-2-3-1 தான் அவருடைய ப்ரிஃபர்ட் ஃபார்மேஷன். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இதே தான் போவார்னு நினைக்கிறேன். பட் நம்மளுடைய இந்த சூப்பர் கப்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் போயிருந்தாரு. சோ ஐ ஹோப் இந்த ஐஎஸ்எல்ல 4-2-3-1 ஃபார்மேஷன் தான் போவார்னு நினைக்கிறேன். மேபி இர்ஃபான் யாதவ் கூட வந்து அவர் ரைட் விங்ல ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ். சோ இத பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? அண்ட் சென்னை எஃப்சிக்கு உங்களுடைய ப்ரிஃபர்ட் ஃபார்மேஷன் என்ன, எந்தெந்த பிளேஸ் எந்த பொசிஷன் ப்ளே பண்ண வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட ஷெட்யூல்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து February 14 முதல் மேட்சே முடிஞ்சிருச்சு. பட் சென்னை எஃப்சியோட மேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட முதல் போட்டி வந்து நம்மளுடைய February 19 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து வீக் 2 தான் வந்து சென்னை எஃப்சியோட மேட்ச் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சென்னை எஃப்சியோட முதல் மேட்ச் யார் கூட இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி கூட தான் ப்ளே பண்ணும்போது இது வந்து என்னைக்கு இருக்கு அப்படின்னு நான் February 19 ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:30 PM. இது வந்து மும்பையோட ஹோம் ஸ்டேடியம் நடக்கும்போது சென்னையோட ஹோம் ஸ்டேடியம் நடக்க போறது இல்ல. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோட ஹோம் ஸ்டேடியம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் வந்து ரெடியா இல்லங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐ திங்க் நிசானோட ஏதோ ஒரு கார் லான்ச் ஈவென்ட்லாம் நடந்துட்டு இருந்ததுனால வந்து சென்னை எஃப்சியோட ஸ்டேடியம் வாஸ் நாட் ரெடி டு ஹோல்ட் மேட்சஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸ். சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நாங்க பிப்ரவரியில மார்ச்ல வந்து நாங்க கண்டிப்பா வந்துட்டு மேட்ச் வந்து சென்னை எஃப்சில, அதாவது சென்னையோட ஹோம் ஸ்டேடியம் நடத்துற மாதிரி வந்துட்டு நாங்க பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஹோம் மேட்சஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் மேட்சஸ் ஆரம்பிக்கக்கூடியது மார்ச்ல மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ மார்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த மார்ச்ல கிடையாது, எண்ட் ஆஃப் த மார்ச் தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ மார்ச் 22 தான் சென்னை எஃப்சி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் கேமே வந்து ப்ளே பண்ண போறாங்க. யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்சி கோவா கூட ஈவினிங் வந்து 5 o'clock மேட்ச். அண்ட் அதுக்கு அடுத்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ஹோம் மேட்சஸ் தான் இருக்கு போது. சோ தொடர்ந்து 4-5 ஹோம் மேட்சஸ் சென்னை எஃப்சிக்கு வருது. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹோம் மேட்ச் வந்து எப்ப ப்ளே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி கூட ப்ளே பண்றாங்க. நம்மளுடைய லாஸ்ட் லீக் மேட்ச்மே பெங்களூர் எஃப்சி கூட தான் இருக்கு. அது வந்து 17th May. பட் அதுக்கு வந்து டைமிங் வந்து அனௌன்ஸ் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்போ ஒரு சில லாஸ்ட் லீக் மேட்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டீமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சேம் ஸ்கோர் ஷெட்யூல் இருக்கும்போது இந்த டீம் தோத்தா அந்த டீம் வந்துட்டு உள்ள போகாது அப்படின்ற கேஸ் இருக்கும்போது அந்த மாதிரி யாருமே வந்துட்டு ஒரு ஸ்லைட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் கொடுக்க கூடாது அப்படின்னா அது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாம வச்சாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என்ன டைம் வருதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வந்துட்டு சென்னை எஃப்சியோட முதல் ஷெட்யூல்ஸ் வந்துட்டு ஃபுல்லா பார்த்தலாம். ஸோ சென்னை எஃப்சி அவங்களோட முதல் போட்டியை வந்துட்டு 19th February 7:30 மணிக்கு மும்பைல வந்துட்டு ப்ளே பண்ண போறாங்க அகைன்ஸ்ட் மும்பை சிட்டி எஃப்சி. அண்ட் நம்மளுடைய ரெண்டாவது போட்டி 23rd February ஈவினிங் 7:30 PM மோகன் பகான் கூட ப்ளே பண்ண போறாங்க. இது மோகன் பகானோட ஹோம் ஸ்டேடியம் ஆகிய சால்ட் லேக் தான் வந்துட்டு ப்ளே பண்ண போறாங்க. ஸோ அதோட VYBK அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா விவேகானந்த் யுவ பாரதி சால்ட் லேக் ஸ்டேடியம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதோட ஃபுல் நேம் என்னோட எக்ஸாக்ட் தெரியல, நான் கீழே கேப்ஷன்ல போறேன். அண்ட் நம்மளுடைய மூணாவது போட்டி யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா எஃப்சி கூட. இதுவுமே ஒரு அவே கேம் தான். இது வந்து 5 மணிக்கு ப்ளே பண்ண போறோம் ஒடிஷாவுடைய ஹோம் ஸ்டேடியம் ஆகிய கலிங்கா ஸ்டேடியம்ல. அதுக்கு அடுத்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு எதிராக வந்துட்டு ப்ளே பண்ண போறோம் 7:30 PM.
கேரளா அவங்களோட ஹோம் ஸ்டேடியம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய முதல் ஹோம் மேட்ச் வந்துட்டு என்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மார்ச் ஈவினிங் 5 மணிக்கு அகைன்ஸ்ட் எஃப்சி கோவா. ஸோ எஃப்சி கோவா கூட நம்ம நிறைய மேட்சஸ் வந்துட்டு கோவாவில் போய் ப்ளே பண்ணிருக்கோம். நீங்க பரவாயில்ல வாங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஃப்சி கோவாக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த நல்ல ரெக்கார்ட் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு அடுத்த போட்டி திருப்பி ஒரு ஹோம் கேம் தான் வந்துட்டு இன்டர் காஷிக்கு எதிராக இருக்குது 7 ஏப்ரல் 7:30 மணிக்கு. அதுக்கு அடுத்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் கூட 11 ஏப்ரல் 5 PM சேம் அகைன் நம்மளுடைய ஹோம் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது ஹோம் கேம். அதுக்கு அடுத்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி, இது புதுசாக வந்த டீம் 17 ஏப்ரல் 5 மணிக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாமே மோஸ்ட்லி 5 PM மேட்ச் தான் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. மேபி 7 மணிக்கு வச்சாங்கன்னா மேட்ச், அதாவது ஆஃபீஸ் டைம்லாம் முடிச்சு போறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் 5 o'clock வச்சாங்க கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் அடுத்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் இருக்கு. யார் கூட முகமதன் எஸ்சி கூட இருக்கு இரவு 7:30 மணிக்கு. இது ஒரு நல்ல ஒரு கேமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த போய் சும்மா திருப்பி நம்ம வந்துட்டு ஜம்ஷெட்பூருக்கு டிராவல் பண்றோம். ஸோ 25 ஏப்ரல் 7:30 PM அகைன் ஜம்ஷெட்பூர் எஃப்சி இருக்கு. அது வந்து ஜம்ஷெட்பூர் ஹோம் ஸ்டேடியம்ல. அதுக்கு அடுத்து 6th மே பஞ்சாப் கூட 7:30 PM மேட்ச். இது வந்து டெல்லியில நடக்கும். ஏன்னா பஞ்சாப் எஃப்சி ஹோம் ஸ்டேடியம் டெல்லியில தான் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்த பட்சமா பார்த்தீங்கன்னா 10th மே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கூட ப்ளே பண்றோம் ஈவினிங் 7:30 PM. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்துட்டு சென்னையோட ஷெட்யூல். அண்ட் லாஸ்ட் ஹோம் கேம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th மே பெங்களூர் எஃப்சி கூட நம்மளுடைய ஹோம் ஸ்டேடியம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. ஸோ இதோட டைமிங் வந்துட்டு இனிமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் போட்டி 19 இருக்கு. ஸோ அந்த போட்டியில வந்துட்டு உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். Until then, டாடா பை பை, see you from Cricket Talks தமிழ்ல நான் உங்கள் ஏபிஜே. See you in my next video guys. Bye.